அப்பாவி மக்கள் கந்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டு மகளிர் சுய உதவிக்குழுல லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியல அப்படின்னா நீ வந்து கிட்னியை வித்துட்டு எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிட்னிக்கும் 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி பேசி அவங்க கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு கிட்னி கொடுத்தினாலும் நீ வந்து ஒரு கிட்னியோட வேலை செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அதில் நிறைய பெண்கள் சொல்லியிருக்காங்க, என்னோட கணவர்களும் கூட கிட்னி வித்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இவ்வளோ பெரிய முறைகேடில் இன்னைக்கு கிட்னி வந்து நம்ம டொனேட் பண்ணணும் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு தனி ஆத்தரைசேஷன் கமிட்டி இருக்குது. ஒன்று அவங்க வந்து ஏதாவது ரிலேஷனாக இருக்கணும், இல்லை பிளட் ரிலேஷனாக இருக்கணும், அந்த ஆத்தரைசேஷனோட கமிட்டியோட ப்ரெசன்ஸில் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் மீறி எப்படி இங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிட்னிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து கிட்னியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம். அப்போ இதை வந்து ப்ராப்பராக ப்ரோவ் பண்ணால் இதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வரும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்பாவி மக்கள் வந்து தங்களோட உடல் உறுப்புகளுக்கு கூட இங்க வந்து பாதுகாப்பு இல்லை, கிட்னி எடுத்துட்டான் கல்லீரல் எடுத்துட்டான் அப்படின்னா என்ன அநியாயமா இருக்கு. ஏன் நீங்க வந்து இதுல இவ்வளவு மெத்தனமா இருக்கிறீங்க? கோர்ட்ல வந்து நீங்க வந்து சிபிஐக்கு வந்து இது பண்ணா மேல்முறையீடுக்கு நீங்க எங்க போறீங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போகுது. அப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போறீங்க சிபிஐ வேணாம்னு சொல்லிட்டு? அப்ப இங்க கிட்னி கொடுத்த மக்கள் கிட்னி போயிருச்சுல்ல, அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயங்க இது. இதை நீங்க ப்ராப்பரா சிபிஐ விசாரிச்சா இது இந்த மாவட்டத்துல மட்டும்தான் இப்படி நடந்ததா, இல்ல வேற மாவட்டங்களையும் இது மாதிரி நடந்திருக்கா? இந்த ஆயிரக்கணக்கான பேர் மட்டும்தானா, இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி இருக்காங்களா? இது இவ்வளவு பெரிய மாஃபியா. பாவி ஏழை மக்கள், படிக்காத மக்கள், அவங்களுக்கு உடல் உழைப்பு தாங்க அவங்களுக்கு பிரதானமே. நீங்க இப்படி ஒரு கிட்னியை எடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் பாருங்க, எங்களுக்கு பயங்கர பெயினா இருக்கு, எங்களால வேலை செய்ய முடியல, எங்களால முன்ன மாதிரி ஆக்டிவா எந்த வேலையும் செய்ய முடியல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு. எப்படிங்க ஒரு தமிழக அரசு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நிற்போம், யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம், அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்றதை விட்டுட்டு இல்ல இதுக்கு சிபிஐ வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறீங்க நீங்க. அப்போ உங்கள்கிட்ட கிட்னியை ஜாக்கிரதைன்னு சொல்லி போட்டுட்டு பேட்ச் ஓட்டிட்டு வராம என்னங்க ஓட்டிட்டு வருது? இனிமேல் திமுக ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேட்ச் ஓட்டிட்டு வரணும், தமிழக மக்களை எச்சரிக்கிறதுக்கு. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காத அப்படின்றத வந்து நம்ம வந்து மக்களுக்கு இனிமேல் திமுக ஜாக்கிரதைன்னு எல்லாரும் பேட்ச் ஓட்டிட்டு வரணும்.